இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 17, 2026, 17/7/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 1ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மகம் நட்சத்திரம் மாலை 6:36 வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி காலை 6:29 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. யோகம் சரியில்லை. மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம். 3 நாட்களுக்கு, இன்று முதல் 3 நாட்களுக்கு நதி ரஜஸ் விழா. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் கேது சுக்கிரன் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பிடிச்ச படிப்பை படிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இன்னைக்கு எதை செஞ்சாலும் ஆசைப்பட்டு செய்வீங்க. இதனால உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்டோடு செய்யறதுனால நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் நிரந்தர வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று அதீத லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்துல தேவையில்லாத அனாவசிய வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பை கொடுப்பீர்கள். உங்களுடைய கடுமையான உதவியை செய்வீர்கள். இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனா எல்லாமே நல்லா இருக்கு, பேசுற வார்த்தை மட்டும் கடுமையான வார்த்தைகளை பேசி கஷ்டத்தை ஏற்படுத்துகிறீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு, உங்களுக்கு பொறுமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை பற்றிய பெருமையான விஷயங்களை பேசி மேலதிகாரிகள் பாராட்டுக்களை தருவார்கள். வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுபூர்வமான வெற்றிகள் கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைப்பதில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். அதே சமயம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறையினால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சியில சுழுவாக செயல்படுவீர்கள். அதே சமயம் உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை நில அடமானம் போன்ற விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகிறதுனால மீண்டும் உங்க வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. ரிஷப ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் 4ஆம் வீட்டு அதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுடைய நிலம் வீடு மனை சார்ந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதற்கும் உங்களுடைய சொந்த வீடு வாங்குவதற்குமான வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல நெடுநாட்களாக ஹார்ட் சம்பந்தமாவோ நெஞ்சு சம்பந்தமாவோ நெஞ்செரிச்சல் சம்பந்தமாவோ ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசுல ஒரு விதமான சஞ்சலம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய படபடப்பு தான் காரணம். வேற எந்த விதமான சங்கடமும் கிடையாது. நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு கற்பனையில வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது. அந்த கற்பனையை தவிர்த்தா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த பயம் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு நண்பர்களிடம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் தவறான செயல்பாடுகள் பிடிவாதத்தை ஏற்படுத்தும். அதனால கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க, கண்ட்ரோல் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நீங்க கோபத்துல வார்த்தையை விட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கும். பண விவகாரங்களில் உங்களுக்கு தடைகள் இருக்காது.
வருமான தடையின்றி இருக்கிறதுனால வருமானம் செழிப்பாக இருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் அபிவிருத்தி ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி, 3ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். ஆசைப்பட்ட விஷயத்தை வாழ்க்கையில சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். பண விவகாரங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். 2, 3க்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, வழக்கு அறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பேச்சு திறமையின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். செலவுகளால் ஆதாயம் ஏற்படும். நீங்க செலவு பண்ணுவீங்க. இத்தனை நாள செலவுக்கு வருமானம் இல்லாம இருந்தது. இப்ப செலவுக்கு வருமானமும் இருக்கும். வழக்குல வெற்றி அடையும். அதே சமயம் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க எடுத்த முடிவுகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் இருக்கக்கூடிய சுமூகமான உறவை கொண்டு பண உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளை பற்றிய கவலையான செய்திகள் சந்தோஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்கு மட்டுமல்லாமல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கடக ராசி, ராசிநாதன் 2ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்து செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற லாபகரமான நாள். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளை கூட உங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வழக்கு சம்பந்தமா நீங்க எடுத்த முயற்சி சங்கடத்தை ஏற்பட்டு இருந்தது. இப்ப அந்த சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலையை உங்கள் வார்த்தைகளை கொண்டே ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் மதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப சம்பந்தமா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மதிப்பு மரியாதை உயர்த்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இதுவரை இல்லாத அளவுக்கு செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்றாற் போல பண வருமானம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கு, சங்கீத வித்வான்கள், பாட்டு பாடுறவங்க, ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் இனிமையான பேச்சுக்களை கொண்டு தொழில் அபிவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுக்கு நட்புடன் செயல்படுவீர்கள். யாருகிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பா செயல்படுவீங்க. ஆக்ரோஷமா செயல்படுவீங்க வேலை விஷயத்துல. மற்றபடி எந்த விதமான மாற்றமும் இருக்காது. சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நட்புகளுடன் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நட்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பதவி, அரசாங்க பதவியோ அரசியல் துறை சார்ந்த பதவியோ தேவைன்னா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். இழந்த பதவியை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யுகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். மனசு விட்டு பேசுவீங்க. கடந்த கால தவறுகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலின நண்பர்களுடன் மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நண்பர்களின் ஆலோசனை பெறுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். பண விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். குழப்பங்கள் தீரும். வார்த்தைகளை கொண்டு மரியாதையை மட்டுமல்லாமல் லாபத்தையும் பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க ரீதியான சில செலவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனா செலவு ஜாஸ்தி ஆகும். உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு வெளிநாட்டு வெளியூர் பிரயாணங்கள் சம்பந்தமாக நீங்க எடுத்த முடிவுகளுக்கு குடும்பத்தாரின் அங்கீகாரம் கிடைக்கும். இதனால உங்களுக்கு
குறிப்பா கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்க செகண்ட் ஹனிமூன் போறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். கன்னி ராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை தந்தை சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தும். தந்தைக்கு தேவையான விஷயங்களை நீங்க செலவு பண்ணுவீங்க. ஆனா அவர் உங்களுக்கு எதிர்மறையா செயல்படுறதுனால அவருக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தொழில் ரீதியான முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது இன்னைக்கு யாரையாவது உங்க கூட இருக்கிறவங்க இல்ல எதிர்வாழின நண்பர்களின் உந்துதல் பேரில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தும், பண விரயத்தை ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் கௌரவத்தை குடும்பத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்து தங்களுடைய கௌரவத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு கவலை இருக்கும். அந்த கவலைக்கு காரணமான நபர் உங்க வீட்டிலே இருப்பாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு முனைய கால்னு நிக்கிறீங்க. ஆனா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இன்னைக்கு ராத்திரி உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிற மாதிரி சில சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் தடுமாற்றம் ஏற்படும். நாளைக்கு காலையில எழுந்திரிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது தந்தை சார்ந்த செலவுகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான முதலீட்டுக்கான செலவுகளா இருக்கலாம், இல்ல வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான செலவுகளா இருக்கலாம். செலவுகள் காரணமாக பணப்பற்றாக்குறை ஏற்படும். குடும்ப தேவைகளுக்காகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். துலாம் ராசி, லாபஸ்தானத்துல ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து மனசு இனம் புரியாத சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற சந்தோஷகரமான நாள். லாபம் பெருகுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்துல நீங்க இத்தனை நாளா உங்க பேச்சை கேட்காதவங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா குடும்ப தேவைக்கான பண வருமானம் மட்டும் இல்ல, குடும்பத்துக்கே வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. எதிர்பாலினத்தவர்களால் உங்களை பாராட்டப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை சாதகமா இருக்கு. நீங்க நீண்ட நாட்களாக வேலை இல்ல வேலை கிடைச்சாலும் பதவி இல்லை, பதவி கிடைச்சாலும் பொறுப்பு இல்லை, கிடைச்சா பொறுப்பு கொடுத்தாலும் முக்கியத்துவம் கிடைக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான நேரம் இது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க வேலையில கான்சென்ட்ரேட் இல்லாம ஊதாரித்தனமா அல்லது டிசிப்ளின் இல்லாம இருக்கீங்க. அந்த டிசிப்ளினை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்க உங்களை குத்தி காட்டி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வருமானம் ஜாஸ்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாப நோக்குடன் செயல்படுவதிலிருந்து விடுதலை கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு சுக அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பதவியில் இருக்கிறவங்க, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, கலைத்துறை சார்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துல இத்தனை நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியத்தின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக உத்தியோக ரீதியாக இருந்த குழப்பங்களும் உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். தலைமை பண்போடு செயல்படுவீர்கள். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடு இருந்துன்னா அந்த இடத்துலயே கட் பண்ணி அவங்கள விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அது உங்களுக்கு வளர்ச்சியை தடுக்கும்.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார ரீதியான நோக்கில் புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணையின் குதர்க்க பேச்சுக்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் இன்னைக்கு விலகி வாழ்க்கை துணையின் ஒற்றுமைத்தன்மை அல்லது செயல்பாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், மன நிம்மதியை தரும். மனசுல இருந்து வந்த இனம் புரியாத குழப்பம் கூட நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி, உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது இளைய சகோதர சகோதரிகளுக்கோ திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருவதற்கான அமைப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் உங்களுக்கு இருந்து வந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்கிறவங்க விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய தடுமாற்றத்தை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக வளர்ச்சியில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆனா நீங்களா சில விஷயங்களை கவலையா வச்சு செயல்படுவீங்களே தவிர அந்த மாதிரி கவலையோ மனக்கவலையோ மன சஞ்சலமோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கும். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஆரோக்கிய விஷயத்துல மருத்துவ ரீதியான சங்கடங்கள் கூட விலகுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில உதவிகரமாக செயல்படுவார்கள். நீங்க செயல்படுவீங்க. அதனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்த மன வேற்றுமைகள் விலகும். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு நிதானமா பேசினீங்கன்னா நல்லது நடக்கும். நிதானத்தை விட்டு கொஞ்சம் அதிகாரமா பேசினீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். திருமண விஷயத்தில் அவங்க ஈடு கொடுக்காம போயிடுவாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல அல்லது உங்களுடைய தந்தை விஷயத்துல மனக்கவலையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ, உங்க அப்பாவோட ஹெல்த்தோ இல்ல குழந்தையோட ஹெல்த்தோ எதை நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அந்த நினைப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும். புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நட்புகளின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். அதனால தொழில் அபிவிருத்தியும் வியாபார அபிவிருத்தியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் ப்ரொசீஜிங்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. மகர ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால அவசியம் பொறுமை காப்பது வேண்டும். நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத கெடுபலனை ஏற்படுத்தும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் வெளியாளால கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அனாவசிய பேச்சுக்களை தவறுங்க. அதே மாதிரி குடும்ப விஷயத்துல வெளியாரோட தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. உங்க வாழ்க்கை துணை எது சொல்றாங்களோ அதை கேட்டு நடங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்க தந்தை உங்க வாழ்க்கை துணைக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவங்க மருமக சொல்றத உங்க அப்பா கேட்பாரு. இதனால உங்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும். ஏன்னா அவங்க 2 பேர் ஒத்து போயிட்டாங்க, நம்ம கேட்கலையே அப்படின்ட்டு. நீங்களும் கேட்டு போறது நல்லது. அவங்க சொல்றதை கேட்காம போனீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தைகள் விஷயத்துல பிடிவாத குணத்துடன் செயல்படுவீர்கள். உங்க பிடிவாதம் குடும்பத்துல நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். பேசக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அனாவசியமா நீங்க எதையாவது சொல்ல போக அது குழந்தைகளுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பா இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்துல உங்ககிட்ட அம்மா அப்பா கிட்ட பேசும்போது அது எதிர்மறை பலன்களாக உங்களிடமிருந்து வெளிப்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மனவேற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உறவுகளை பகைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கை துணையோ உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ சொல்ல வேண்டிய பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா அந்த உறவுகள் பலம் இழக்காது. அதனால உறவுகளை பாதுகாப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். நட்புகளின் பேச்சையோ வாழ்க்கை துணையின் ஆலோசனையோ கேட்டு நடப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்கள் எதிரிகளை உருவாக்கும். மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்ப விஷயத்துல யாராவது ஒருத்தர் புதுசா வராங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நீங்க விலகி போங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நபருடைய அட்வைஸை கேட்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளியாட்களின் குறுக்கீடு குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். கும்ப ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை
எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனாவசியமான பிரச்சனை, அதாவது வேலியில போறதை எடுத்து விட்டுக்கிட்டு வேட்டியில விட்டுக்கிட்டு குத்துதே குடையுதேன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் இன்னைக்கு நீங்க வேண்டாத விஷயத்த வெளியில போறதை எடுத்து அதை தலையில வச்சுக்கிட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை பாருங்க. ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு, உடல் ரீதியான சோர்வுகள் இருக்கு, வேலை செய்யற இடத்துல அனாவசியமான மனஸ்தாபம் இருக்கு. இப்படி எவ்வளவோ இருக்கும்போது அடுத்தவங்க பிரச்சனைக்கு நீங்க தலை கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தா உங்களுக்கு தான் அவமானம், உங்களுக்கு தான் மரியாதை குறைவு. உறவுகளை விட்டு பிரியறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு குற்றங்கள் சுமத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற அபவாத நாள். அதாவது நீங்க செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சுமத்தி பழி வாங்குவாங்க. பழி வாங்குற படலத்துல நீங்களே போய் மாட்டிக்கிறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய நட்பே உங்களுக்கு எதிரியாக மாறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்புகள் விஷயத்துல எந்த நண்பன் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாங்களோ அவங்கதான் உங்களை சிக்கல்ல மாட்ட வைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. உங்களுக்கு எதிரான ஸ்டாண்டை எடுத்து உங்களுக்கு எதிரான அஃபிடேவிட்டை தாக்கல் பண்ணுவாங்க. உங்களுக்கு எதிரான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். நட்புகளை நம்பாமல் இருக்க வேண்டிய நாள். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான உதவிகளால், தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுத்த முடிவுகளால் நன்மைகள் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்க அப்பாவுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்துங்க, அல்லது வயசானவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்துங்க. வயசானவங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு உதாசீனப்படுத்திங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். மீன ராசி, 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு கடந்த கால தவறுகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது. ராசிநாதன் உச்சமா இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்துல பெருசா பாதிப்பு இல்லை, பட் உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் முன்னேற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான முயற்சிகள் கடுமையான வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கடன் உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்கு. கடன் வாங்கினீங்கன்னா அது தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும். அதுவும் உங்களுடைய தவறான முடிவுகளால் செலவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இன்னைக்கு அதிக ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்கள்ல வாங்கின கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியில வெற்றி அடைவீங்க. அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்களின் உதவியை மீண்டும் திருப்பி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் நடப்பதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கூட பிறந்த சகோதரர்களுக்கும் இருந்த மனவேற்றுமைகள் விலகி ஒற்றுமை தன்மை ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். ஆனா ஆர்கியூமெண்ட் நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. மரியாதை குறைவை ஏற்படுத்தி விடாதீர்கள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.